இப்ப நமக்கு பேக்கேஜ்ல வந்திருக்கிற சேஃப் லாக்கர் வந்து இதுதான். மேனுவல் கீய வந்து சில பேர் டூப்ளிகேட் பண்ணி, அத வச்சு நம்ம லாக்கர ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக, மேனுவல் கீய நீங்க எப்பலாம் யூஸ் பண்ணி இந்த லாக்கர ஓப்பன் பண்றீங்களோ, அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சேஃப்டிக்காக அலர்ட் பண்றதுக்கான ஒரு கால் வரும். Your V-Safe locker was opened using the mechanical key. இதுக்கு அடுத்த சேஃப்டி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து அல்டிமேட்டான சேஃப்டி ஆப்ஷனு. இப்ப நெறைய பேர் லாக்கர் வச்சிருப்பாங்க. லாக்கர வந்து ஓப்பன் பண்ண முடியாது. பின் நம்பர் தெரியாம, அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாம ஓப்பன் பண்ண முடியாது. ஒரு வேள ஓப்பன் பண்ணாம லாக்கர தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் வேற எங்கேயாவது வச்சு உடைச்சு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்டின்னா என்ன பண்றது? அப்டின்னு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும் இல்லையா? நீங்க சின்னதா மூவ்மெண்ட் ஏதாவது இந்த டிவைஸ்ல வருது. இல்ல இந்த டிவைஸ வீட்டுக்குள்ளே வச்சு உடைக்க ட்ரை பண்றாங்க. இல்ல வெளிய எடுத்துட்டு போய் உடைக்க ட்ரை பண்றாங்க. அப்போ இந்த டிவைஸ் வந்து அந்த ஆர்ம்டு மோட்ல இருக்கும்போது லைட்டா இத மூவ் பண்ணா கூட உங்களுக்கு வந்து கால் வந்துரும். This is an alert call from V-Safe Smart Locker. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம V-Safe அப்படின்ற லாக்கர பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த V-Safe அப்படின்ற லாக்கருக்கான ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. அவங்க வந்து நமக்கு ப்ராடக்ட் குடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு நம்மள யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. அத நம்ம ரிவ்யூ பண்றோம். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட்ட நம்மளே வச்சுக்க முடியாது. இத ரிவ்யூ பண்ணிட்டு அவங்களுக்கே திருப்பி அனுப்பிடணும். இது எதனால பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒரு லாக்கர் வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பட்ஜெட்டடான லாக்கர். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சில விஷயங்கள் திருப்தி இல்ல. பட் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கு இந்த லாக்கர்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. பட் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே, அத வீடியோலயும் சொல்லலாமே அப்படின்றதுக்காக, சரின்னு நம்ம ஒத்துக்கிட்டு, இந்த ப்ராடக்ட்ட இப்ப வாங்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அன்பாக்ஸ் பண்ணும்போது அதில என்னென்ன இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க. இப்ப நமக்கு பேக்கேஜ்ல வந்திருக்கிற சேஃப் லாக்கர் வந்து இதுதான். அதாவது V-Safe அதோட இதெல்லாம் இருக்கு. இப்ப அது கூட வந்து இந்த மாரி ஒரு கவர் குடுத்துருக்காங்க. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டு இருக்கு. இந்த கார்டுல இந்த UAN நம்பர் இதெல்லாம் வந்து ஆப்ல ரிஜிஸ்டர் பண்ணும்போது கேட்கும். அதுக்கான இது ஒரு QR கோடு இதெல்லாம் குடுத்துருக்காங்க. இது அதோட இங்க ஒரு சின்ன கவர் ஒண்ணு குடுத்துருக்காங்க. இதுல என்ன இருக்கு? இது வந்து ஒரு பவர் பேங்க் மாரி இதில பேட்டரி போட்டு நம்ம வச்சுக்கிட்டு, இந்த டிவைஸ்ல பேட்டரி இல்லாதப்போ எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேட்டரி குடுத்துருக்காங்க. இது பேக் சைடு போடுறதுக்கு. அது போக போல்ட். இத வந்து நம்ம எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்றோம் அப்டின்னா, உள் சைடு வந்து போல்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்றதுக்கு. அடுத்து 2 கீ. இப்போ வந்து நம்ம டிஜிட்டல் இது எதுவுமே யூஸ் ஆகல. ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் யூஸ் ஆகல. அதோட ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இந்த கீய வச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஆனா ஓப்பன் ஆயிருச்சு டோர். இதுல இந்த சென்டர்ல இருக்கிற இது வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டிஷனா இருக்கு. இது வந்து வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வேணான்னா இத எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ற மாரியும் ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல் ஸ்டோரேஜாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்த குஷன் ஃபேப்ரிக் குடுத்துருக்காங்க. வெல்வெட் மாரி ஸ்மூத்தா இருக்கிற மாரியான குஷன் வந்து இங்க குடுத்துருக்காங்க. அதே மாரி இது சுத்தியுமே அந்த ஃபேப்ரிக் குடுத்துருக்காங்க. வெறும் ஸ்டீல் மட்டும் இல்லாம. இப்போ பேட்டரி போடுறதுக்கான இடம் வந்து இதுதான். இதில வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, இந்த பேட்டரிய போடணும். போட்டு லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ண உடனே ஒரு சவுண்ட் வந்து நமக்கு கேட்குது. லாக்கர் வந்து ஆன் ஆயிருச்சு அப்படின்றது. லாக்கர் ஓப்பன் பண்ணா லைட் வந்து இந்த இடத்துல அடிக்கிற மாரி வச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். பட் கீழ மட்டும் தான் லைட் இருக்கு. அதோட இந்த சைடு லைட் வெளிச்சம் இல்ல. மேல இல்ல. இப்ப இந்த அன்பாக்சிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒயிட் கலரு. இதே மாரி அவங்ககிட்ட பிளாக் கலரும் இருக்கு. இதே மாரி இது வந்து பேசிக் மாடலு. 25 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு மாடல் இது. இதுக்கு அடுத்த 2 ரேஞ்சஸும் கொஞ்சம் பெரிய சைஸ் ரேஞ்சஸும் இருக்கு. இப்போ இதில என்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அவங்க சொன்ன சேஃப்டி விஷயங்கள் இதில உண்மையிலே இருக்கா? வேலை செய்யுதா? அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஒண்ணு ஒண்ணா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து மேனுவல் கீன்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுக்குறாங்க. அதாவது மேனுவலா நம்ம கீ போட்டு ஓப்பன் பண்றது. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் எப்போ இதில வந்து பேட்டரி இல்ல அப்படின்னு ஆகுதோ, அப்போ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒர்க் ஆகாம போக வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ நம்ம அந்த மேனுவல் கீய யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணலாம். பட் இந்த மேனுவல் கீய வந்து சில பேர் டூப்ளிகேட் பண்ணி, அத வச்சு நம்ம லாக்கர ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக, மேனுவல் கீய நீங்க எப்பலாம் யூஸ் பண்ணி இந்த லாக்கர ஓப்பன் பண்றீங்களோ, அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஃபோன் நம்பர் குடுத்து இந்த V-Safe ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த நம்பருக்கு உங்களுக்கு சேஃப்டிக்காக அலர்ட் பண்றதுக்கான ஒரு கால் வரும். மேனுவல் கீ யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்காக. This is an alert call from V-Safe Smart Locker. Access alert. Your V-Safe locker was opened using the mechanical key. Please check and verify the locker status immediately. இப்போ மேனுவல் கீ நீங்க அதிக நேரம் யூஸ் பண்ண போறதில்ல. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் குடுத்துருப்பாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு
நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண உடனே ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அதெல்லாம் வந்து அதுலேயே வரும். ஸ்டார்ட் கொடுக்குறேன். Please place your finger on the fingerprint sensor. Please remove. Please place your finger on the fingerprint sensor. Please remove. Please place your finger on the fingerprint sensor. Registration successfully completed. ஓகே. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் அதில் வச்சோம்னா இதில் இதாகிடுது. Congratulations on becoming the proud owner of VSafe. Simple, smart and secure way to safeguard. இப்போ இந்த டிவைஸ் வந்து ஆட் ஆயிருச்சு. செட்டப் வந்து இப்போ அன்பாக்சிங் செட்டப் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது எப்படி வேலை செய்யுதுன்றதை இனிமேல் பார்க்கலாம். இப்போ அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஓப்பன் பண்ணும்பொழுது உங்களுக்கு எந்த விதமான அலர்ட் காலும் வராது. ஃபிங்கர் பிரிண்ட் வச்ச உடனே டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் ஆகுது. நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. அதே மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணி ஒரு 5 செகண்ட் பிடிச்சோம்னா தான் அது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். பட் இதில் வந்து நம்பர் வந்து கொடுக்கல. நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பரும் வந்து பின் நம்பர் போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் இருக்குது. அது எதனால் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பரை வந்து அன்லாக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற நம்பர் வந்து இன்ஃப்ராரெட் மூலமாகவோ இல்லை வேறு ஏதாவது வழிகள்லையோ அந்த நம்பரை அவங்க திருடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய நம்ம கேட்டிருப்போம். ஏடிஎம்மில் கூட அந்த மாதிரி தான் இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணி பணம் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி இதில் யாரும் அந்த நம்பர் இதை யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்பர் ஆப்ஷனே அவங்க கொடுக்கல. பட் இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. மொபைல் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த மொபைலில் நம்ம பின் நம்பர் போடுறது மூலமாக இதை வந்து அன்லாக் பண்ண முடியும். அதே சமயம் அந்த மொபைல் ஆப் வந்து வெளியூரில் போனாலும் இந்த லாக்கர் வந்து ஓப்பனில் இருக்கா இல்லை க்ளோஸில் இருக்கா அந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து மொபைலில் இருந்தும் இதை வந்து அன்லாக் பண்ண முடியும். அன்லாக் இப்போ வந்து பின் நம்பர் ஆப் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம போட்டிருப்போம். அந்த பின் நம்பர் போட்டோம்னா இது வந்து ஓப்பன் ஆகிடும். போட்டோம்னா லாக் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து லாக்டு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஓப்பனில் இருந்தால் அன்லாக்டு அப்படின்னு சொல்லி காமிக்குது. அதே சமயம் அந்த மொபைலை எடுத்துகிட்டு நீங்கள் வெளியூர் போயிட்டீங்க. வெளியூர்லேருந்து நீங்கள் இதை அன்லாக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து வீட்டுடைய மெயின் கேட்டோ இல்லை மெயின் டோரோ அதுக்கான ஆப்ஷன் கிடையாது இல்லையா? அதுக்கான லாக்கர் இல்லை. இப்போ யாராவது கெஸ்ட்டு வராங்க இல்லை வேறு யாராவது வராங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து மெயின் கேட்டையோ இல்லை டோரையோ ஓப்பன் பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து கூட பண்ண முடியும். பட் லாக்கர் அப்படின்றது நம்ம பர்சனல் திங்ஸு ரொம்ப சேஃப்டியாக நம்ம எதை வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதை தான் இதில் வச்சுருப்போம். அதை நம்ம மட்டும்தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வர்ற வேறு யாருமே ஓப்பன் பண்ணுறதுக்கான அவசியம் இருக்க போகிறதில்ல. அப்படின்றதால இதை வெளியிலேருந்து அக்சஸ் பண்ண முடியாது. வீட்டுக்குள்ளே வந்துட்டு கிட்ட வந்து ஒரு 1 மீட்ரு அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் வந்தால் தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்லேயே கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். கனெக்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்து கனெக்ட் ஆனால் தான் அதுக்கப்புறம் இதை அன்லாக் பண்ணுறது, லாக் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மொபைல் ஆப்லேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போது மொபைலை யாராவது திருடிட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா கூட வெளியே இருந்து அவங்க அன்லாக் பண்ண முடியுமா இதுன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் ஆக்சுவலாக 1 மீட்டர் தான் நினைக்கிறேன். கிட்ட இருந்து யார் அந்த மொபைலை கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அன்லாக் பண்ணுறாங்களோ அப்போ தான் அதை பண்ண முடியும். அந்த மாதிரி சேஃப்டி ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு அடுத்த சேஃப்டி ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து அல்டிமேட்டான சேஃப்டி ஆப்ஷனு. இப்போ நிறைய பேர் லாக்கர் வச்சுருப்பாங்க. லாக்கரை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. பின் நம்பர் தெரியாமல் அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் ஓப்பன் பண்ண முடியாது. ஒரு வேளை ஓப்பன் பண்ணாமல் லாக்கரை தூக்கிட்டு போயிட்டாங்க, தூக்கிட்டு போய் வேறு எங்கேயாவது வச்சு உடச்சி ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இல்லையா? அதுக்கான ஒரு சேஃப்டி ஆப்ஷன் தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்துக்காகவும் இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஃபிங்கர் பிரிண்ட்டு டூப்ளிகேட் பண்ணி நம்ம வீட்டில் இல்லாத நேரத்தில் அது ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஓப்பன் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட்டும் உங்களுக்கு வரும் இல்லையா? அந்த 2 விஷயத்துல இருந்தும் சேஃப்டி பண்ணுறதுக்காக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஆர்ம்டு மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து வீட்டில் இருக்கும்போது நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஆஃப் பண்ணணும் அப்படின்னாலும் வீட்டுக்கு வந்தால் தான் ஆஃப் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆப்பும் இந்த டிவைஸும் வந்து கனெக்ட் ஆகணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவைஸோட பக்கத்தில் இருந்து ஆப்ரேட் பண்ணால் தான் அது கனெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து அந்த ஆர்ம்டு மோடை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியூர் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வெளியூருக்கு போய்க்கலாம். அப்படி போயிட்டீங்கன்னா அந்த டைமில் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாலும் ஒர்க் ஆகாது. அந்த ஆர்ம்டு மோட் ஆனில் இருக்கிற டைமில் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாலும் ஒர்க் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிவைஸை வந்து நீங்கள் சின்னதாக மூவ்மெண்ட் ஏதாவது இந்த டிவைஸில் வருது, இல்லை இந்த டிவைஸை வீட்டுக்குள்ளே வச்சு உடைக்க ட்ரை பண்ணுறாங்க, இல்லை வெளியே எடுத்துகிட்டு போய் உடைக்க ட்ரை பண்ணுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இல்லையா? அப்போது இந்த டிவைஸ் வந்து அந்த ஆர்ம்டு மோடில் இருக்கும்போது லைட்டாக இதை மூவ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து கால் வந்துடும். உங்கள் மொபைலுக்கு மட்டும் இல்லை, இதில் 4 டிஜிட்டல் கீ வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதில் வந்து நான் 2 பண்ணியிருக்கேன். என்னோடதும் ஒய்ஃபோடதும்.
இப்போது அதை வந்து அந்த மோட ஆன் பண்ணிவிட்டு இதை நான் மூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த 2 மொபைலுக்குமே அட் டைமில் கால் வருது. This is an alert call from VSafe Smart Locker. Security alert. Unauthorized tampering has been detected at your VSafe location. Unauthorized tampering has been detected. Please check the physical status of your locker immediately. இப்போ கால் வரும்போது அந்த கால் வந்து ஒரு அலர்ட் கால் தான், ரெக்கார்டட் வாய்ஸ் தான் வரும். இந்த மாதிரி உங்கள் டிவைஸை வந்து யாரோ இது பண்ண பார்க்குறாங்க, நீங்கள் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வரும். இப்போ அந்த டைமில் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற யாரையாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்கள அலர்ட் பண்ணி பண்ணலாம். அலர்ட் பண்ணி போய் பாருங்கன்னு சொல்லலாம், இல்லை போலீஸ்க்கு சொல்லலாம். இந்த மாதிரி வேறு ஏதாவது சேஃப்டி இது வந்து பண்ணலாம். இப்போ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு கால் வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கழித்து தான் இன்னொரு கால் வர்ற மாதிரி இதில் செட் பண்ணியிருக்காங்க. நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அடிக்கடி இந்த மாதிரி கால் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. எதுக்காக அந்த 15 மினிட்ஸ் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒரு அலர்ட் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நீங்கள் வேறு யாருக்காவது ஃபோன் பண்ணி சொல்லணும் இல்லையா? இப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு கேப் வேணும். இப்போ ஃபோன் பண்ணி சொல்ல விடாமல் கன்டினியூஸாக கால் வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா, அந்த காலுக்கு யூஸே இல்லை இல்லையா? கன்டினியூஸாக உங்கள் நம்பருக்கு கால் வந்ததுன்னா, நீங்கள் எப்படி கால் பண்ண முடியும்? அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கால் வந்த உடனே 15 மினிட்ஸ் கேப். அதுக்கப்புறம் தான் அடுத்த கால் வரும். அதுக்கு நடுவுல 15 மினிட்ஸ் கேப். இந்த மாதிரி ஒரு கேப் குடுத்துருக்காங்க. இப்போ நீங்க அந்த அந்த 15 நிமிஷத்துக்குள்ள யாருக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுதோ, அவங்களுக்கு நீங்க ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சேஃப்டி ஆப்ஷன் இதில இருக்கு. இந்த ஆர்ம்டு மோட் ஆன் பண்றோம் இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய சென்சிட்டிவிட்டியும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். மினிமம் சென்சிட்டிவிட்டின்னு இருக்குன்னா, அதாவது இது லைட்டா தொட்டாலாம் உங்களுக்கு கால் வராது. அந்த பஸர் சவுண்ட் வராது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வராது. பட் நீங்க சென்சிட்டிவிட்டி அதிகமாக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா, லைட் மூவ்மெண்ட் இருந்தா கூட உங்களுக்கு வந்து அலர்ட் கால் வரும். பட் அந்த அளவுக்கு நமக்கு வர வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அந்த சென்சிட்டிவிட்டிய நீங்க கம்மி பண்ணி கூட வைக்கலாம். ஏன்னா, இத வந்து உடைக்கும்போது தான் ஹெவியான மூவ்மெண்ட் இருக்கும். இல்ல தூக்கிக்கிட்டு வெளிய எங்கேயாவது போம்போது தான் ஹெவி மூவ்மெண்ட் இருக்கும். அந்த டைம்ல மட்டும் நமக்கு காலோ, இல்ல இதுவோ வந்தா போதும், அலர்ட் மெசேஜ் வந்தா போதும்னா, நீங்க அந்த டைமுக்கு அந்த சென்சிட்டிவிட்டிய வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அத கண்ட்ரோல் பண்ணி அதுக்கேத்த மாரி வச்சுக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லாம, இதில இருக்கக்கூடிய இன்னொரு சேஃப்டி ஆப்ஷனும் இருக்கு. பட் அது வந்து ஒரு சீக்ரெட் அப்படின்னு வைங்களேன். அப்ப அந்த விஷயத்த நம்ம வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா, அந்த சீக்ரெட்டே அப்புறம் உடைஞ்சு போயிரும். அப்போ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா ஆயிடும் இல்லையா? அதனால அந்த விஷயத்த நம்ம இந்த வீடியோல சொல்ல முடியாது. பட் நீங்க வந்து இப்போ இந்த டிவைஸ வாங்க போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மட்டும் அந்த சேஃப்டி ஆப்ஷன் என்ன அப்படின்றதையும் அவங்க சொல்லுவாங்க. பிரைவேட்டா சொல்லுவாங்க. இப்போ நீங்க அந்த சேஃப்டி ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ஒரு பெட்டரான வேற எந்த டிவைஸ்லயும் இல்லாத ஒரு சேஃப்டி ஆப்ஷனா அது கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு. இன்னொரு விஷயத்தையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த விஷயங்கள் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வேலை செய்யணும் அப்படின்னா, டிவைஸ் வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகணும். அதுக்கு உங்க வீட்ல இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கணும். இப்போ இந்த டிவைஸோடைய பில்டு குவாலிட்டி அப்படின்றதும் நல்லா தான் இருக்கு. இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு லாக்கர் வாங்க போறீங்க அப்படின்னா, இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து வேற எதுலயாவது இருக்கா அப்படின்றத கம்பேர் பண்ணி பாருங்க. அதோட இந்த டிவைஸோட பிரைஸ் வந்து நம்ம வாங்குன ஒரு பேசிக் லெவல் லாக்கர் இருக்கு பார்த்தீங்களா? அத விட இது ரேட் வந்து கூட தான் வருது. பட் இதில இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இவ்வளோ இருக்கு. இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸோட வர்ற லாக்கர் அப்படின்றதால, இந்த பிரைஸுக்கு இது ஒர்த்து தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும், நீங்க இந்த லாக்கர வாங்கி யூஸ் பண்ணலாம். இதனுடைய பிரைஸ் பேசிக் மாடலுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 29,999 ரூ. 30,000க்கு ரூ. 1 கம்மி. அடுத்தடுத்த லெவல் போக போக ஒரு ரூ. 10,000 10,000 ரேட் ஏறிக்கிட்டே போகுது. ஒவ்வொரு மாடலுக்குடைய சைஸுக்கும், வெயிட்டுக்கும் ஏத்த மாதிரி ரேட் வந்து மாறும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா வந்து டோர் லாக்கர் கூட நெறைய வருது. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப் அப்படின்றது மேக்ஸிமம் சைனா ஆப்பா தான் இருக்கும். அது சர்வர் எல்லாமே சைனாவுல இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கும். பட் இந்த ப்ராடக்ட்டுக்கு வரக்கூடிய ஆப் அப்படின்றது, இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணதே தஞ்சாவூர்ல தான் பண்ணியிருக்காங்க. அதோட அதுக்கான ஆப் சிஸ்டம் எல்லாமே இந்தியாவுல தான் மேட் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு சைனீஸ் ஆப்ல போயிட்டு நம்ம மாட்டிக்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இதில இல்ல. முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே மேக் பண்ண ப்ராடக்ட்டு ப்ளஸ் ஆப் யூஸ் பண்றதால சேஃப்டி இன்னும் கொஞ்சமே பெட்டரா இருக்கும். இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும், அவங்களுடைய டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுக்குறேன். நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.